ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். நடத்துபவர் ARM நௌஃபீல். மங்காத நிலவின் ஒளிக்கீற்றாய், மாணவ உலகின் சுவாச காற்றாய், பொங்கும் அறிவின் வற்றாத ஊற்றாய், எங்கும் இலங்கும் ஞானச் சுடராய் விளங்கும் மாணவர் துலங்கிடச் செய்யும் விண்ணொளி பரப்பும் அறிவுச் சுடர். வியந்திடச் செய்யும் அறிவியல் அரங்கம் மாணவரின் முத்தான அறிவை பட்டை தீட்டி மருத்துவ உலகுக்கு சீர் வழிகாட்டி சனிதோறும் புரை வானொலியில் ஒலிக்கும் நிகழ்ச்சி மாணவர் கல்வி உலகின் எழுச்சி அறிவுச் சுடர். ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை கல்வி வலயத்திலே முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்ற ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு சம்மாந்துறை அப்துல் மஜீத் வரவேற்பு மண்டபத்தில் மிக சிறப்பாக இடம்பெறுகிறது. நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் முகாமித்துவ பணிப்பாளர் MIM ரைஸ்டீன் அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் அறிவுச்சுடர் நிகழ்ச்சி தயாரிப்பாளர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜ் AM முகமது அலி, சாலம்பை கேணி அஸ்ராஜ் பாடசாலையின் பிரதி அதிபர் MB அப்துல் வாயிஸ், நிந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன், சம்மாந்துறை அல் மரிடான் தேசிய பாடசாலையின் ஆசிரியர் அல் ஹாஃபில் MTA சலாம், புள்ளி பதிவாளர்களாக எழுத்தாளர், கவிஞர், வானொலி அபிமானி நிந்தவூர் MI உசனார் சலீம், நட்பட்டிமுனை அல் அக்ஸா கல்லூரியின் முகாமித்துவ பணிப்பாளர் CM ஃபலாஹி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள். இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி சம்மாந்துறை பிரதேச சபையின் தவிசாளர் ILM மாஹிர். கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கும் அதிதிகள் வரிசையிலே சம்மாந்துறையின் பிரதேச செயலாளர் SL முகமது ஹனீஃபா, சம்மாந்துறை கல்வி வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் PM யாசிர் அரஃபா, அம்பாறை மாவட்ட கலாசார இணைப்பாளர் AL தௌஃபீக், மருதமனை புலவர்மணி சரபுதீன் வித்தியாலயத்தினுடைய அதிபர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன அறிவிப்பாளர் முகமது அன்சார், ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய பிரதம நிறைவேற்று அதிகாரி பொறியியலாளர் MIM இஹ்லாஸ். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, பெற்றது மண்ணளவு, பெறாதது மலை அளவு, ஒளியாய் கிடைத்து விழியாய் வழிகாட்டும் அழியா செல்வம்
வளர்ச்சி அடையும் உலகின் சிகரம் தொட்டு உயர்ச்சி காண வைக்கும் கல்வி செல்வம் பெறுவதற்காக வருகை தந்து அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் பலமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். சம்மாந்துறை வழிய ரைஸ் மோட்டார்ஸ் அறிவுச்சுடர் போட்டியில் கலந்து சிறப்பிக்கும் 2 அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே சம்மாந்துறை அப்துல் மஜீத் மண்டபத்தில் இடம்பெறுகின்ற இந்த போட்டியிலே எனது வலது புறத்திலே காத்திருக்கின்றார்கள் சம்மாந்துறை சபூர் வித்யாலயம். அவர்களோடு போட்டியிடுவதற்காக எனது இடது புறத்திலே வரிப்பத்தாஞ்சனை அல் அமீன் மகா வித்யாலயம். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, முதலாவது சுற்றின் முதல் போட்டியாளரை அழைக்கின்றோம். சம்மாந்துறை சபூர் வித்யாலயத்துடைய அணித்தலைவர் MFM ஃபஸ்ரி. Don't trust words, trust actions. People can tell you anything, but your actions will say everything. தமிழிலே விளக்கத்தை சொல்ல முடியுமா? வார்த்தைகளை நம்பாதே, உனது செயல்களை நம்பு. மக்களால் உனக்கு எதுவும் சொல்லலாம், ஆனால் உனது செயல்களே அனைத்தையும் சொல்லும். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, நோன்பு நோக்க தடுக்கப்பட்ட நாட்கள் எவை என்பதே உங்களுக்கான கேள்வி. 2 சொல்கின்றேன், நீங்கள் 2 சொல்ல வேண்டும். சந்தேகத்துக்குரிய நாட்கள் ஐயாமுல் தஸ்ரீக், துல்ஹஜ் ஃப்ரே 11, 12, 13. அடுத்த 2 இரு பெருநாள்களுடைய தினங்கள், இரு பெருநாள் தொழுகை தினங்கள். ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்துறை சபூர் வித்யாலயம். அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் வரிப்பத்தாஞ்சனை அல் அமீன் மகா வித்யாலயத்தின் அணித்தலைவர் ஹம்சார் சிமாம் அஹ்னப். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். Education is the most powerful weapon which you can change the world. Nelson Mandela. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, நபிமார்களில் பலர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள மினாவில் அமைந்திருக்கின்ற பள்ளிவாசலின் பெயர் என்ன? தாருல் அகஃபா. இல்லை, அதே அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. மஸ்ஜிதுல் கூஃபா. இல்லை, இரு அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. இந்த கேள்விக்கான சரியான விடை மஸ்ஜிதுல் கைப். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சம்மாந்துறை சபூர் வித்யாலயத்துடைய RF ரீஸ்மா ஜைனப். கல்வி கற்பவனாக இரு, கல்வி கற்றுக் கொடுப்பவனாக இரு, கல்விக்கு உதவுவனாக இரு. 4ஆம் நபராக இருந்து விடாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் நின்று முதல் தொழுதவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. அதே அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இல்லை, இரு அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்பதே சரியான விடை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் வரிப்பத்தாஞ்சனை அல் அமீன் மகா வித்யாலயத்துடைய மாணவி சப்ரின் பாத்திமா சுல்ஹா. நம்பிக்கை இருளில் கூட வழிகாட்டும் விளக்கு. உங்களுக்கான கேள்வி, நரகத்தின் அடிப்பகுதியில் உள்ள கடும் குளிரான இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதே அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. எவருமே சரியான விடை அளிக்க தவறிவிட்டார்கள். இந்த கேள்விக்கான சரியான விடை ஜம் ஹரீர் என்பதே சரியான விடை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சம்மாந்துறை சபூர் வித்யாலயத்துடைய மாணவன் SM ஐயாஸ். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றும் வெல்லாது. எதையும் முயன்று கற்க வேண்டும். உங்களுக்கான கேள்வி, அல்லாஹ் மறுமையில் தனது வலது கரத்தில் எதை வைப்பான்? அது அணியை சேர்ந்த வேறொருவர் விடை அளிக்கலாம். ஸ்வர்க்கம். இல்லை, எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. இரு அணிகளும் சரியான விடை அளிக்க தவறிவிட்டன. கேள்விக்கான சரியான விடை வானம் என்பதே சரியான விடை. இனி நிகழ்ச்சியில் அடுத்த போட்டியாளர் வரிப்பத்தாஞ்சனை அல் அமீன் மகா வித்யாலயத்துடைய மாணவி நைசர் இஸ்ரத். வாழ்நாளில் வெற்றி பெறுவதற்கு நல்ல நண்பர்கள் அவசியம். அதே போல வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறுவதற்கு ஒரு எதிரியாவது தேவை. எதிரி இருந்தால் தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். உங்களுக்கான கேள்வி, மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடி நிழலை எப்பெயரால் அழைப்பர்? அதே அணியை சேர்ந்த வேறொருவர் விடை அளிக்கலாம். லிவாவுல் ஹம்து. லிவாவுல் ஹம்து என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வரிப்பத்தாஞ்சனை அல் அமீன் மகா வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சம்மாந்துறை சபூர் வித்யாலயத்துடைய மாணவி ARF
மிஸ்ரா பேகம். இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டுமானால் மிகையான போராடும் குணம் இருக்க வேண்டும். எந்த நபி தன் மரண நேரம் நெருங்கிய போது தன் சந்ததிகளை அழைத்து எனக்கு பின்னர் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாம். இல்லை. அதை அணை சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை. எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. Hazrat Adam alayhi salam. இல்லை. இரு அணிகளும் சரியான விடை அளிக்க தவறிவிட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் வரிப்பத்தாஞ்சனை அல் அமீன் மகாவித்யாலயத்துடைய மாணவி முகமது சலீம் பாத்திமா அஸ்ரா. சீன தேசம் சென்றாயினும் சீர்கல்வியை தேடு. எந்த சஹாபி உஹது போரில் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட தனது தந்தையின் உடலை 6 மாதங்கள் கழித்து வெளியே எடுத்து வேறு கப்ரில் அடக்கம் செய்தார்? அதை அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சமாந்திரை சபோர் வித்யாலயத்துடைய மாணவி எஃப் பாத்திமா மிகாஃபா. உங்கள் எண்ணங்களை சிறப்பானதாக மாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி சஃபியுல்லா என்று அழைக்கப்படுகின்ற நபி அவர்கள் யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இல்லை. அதை அணி சேர்ந்த வேறொருவர் விடையளிக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து நபி வஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. பிழை பொறுக்கப்பட்டவர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சம்மாந்திரை சபோர் வித்யாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் இன்றைய முதலாவது சுற்றின் இறுதி போட்டியாளர் வரிப்பத்தாஞ்சனை அல் அமீன் மகாவித்யாலயத்துடைய மாணவி சாதிக் பாத்திமா துஹா. நேர்மை மனிதனை உயர்த்தும் மிகச்சிறந்த அலங்காரம். கபருக்கு அருகில் சென்றால் அவர்களின் தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள். அன்னார் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. அதே அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். Hazrat Umar radiallahu anhu. இல்லை. இரண்டாவது கலிஃபா. அடுத்து எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரை சபூர் வித்யாலயம். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, முதலாம் சுற்றின் முடிவை அறிய தருகின்றோம். வரிப்பத்தண்டனை அல் அமீன் மகாவித்யாலயம் 5 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற சம்மாந்திரை சபூர் வித்யாலயம் 20 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. மேலதிக 15 புள்ளிகளால் முன்னணியில் திகழ்கிறது முதலாவது சுற்றில் சம்மாந்திரை சபூர் வித்யாலயம். பார்வையாளர் கேள்வி நேரம். விடை தெரிந்த பார்வையாளர் மேடைக்கு வந்து விடை சொல்லலாம். குறுகிய காலம் பதில் ஜனாதிபதியாக ஒரு முஸ்லிம் இருந்திருக்கின்றார். அவருடைய பெயர் என்ன என்பது உங்களுக்கான கேள்வி. சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தார் வழங்க இருக்கின்ற அந்த பெருமதியான பரிசினை பெறுவதற்காக இப்போது பார்வையாளருக்காக கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒருவர் விடை சொல்வதற்கு இங்கே மேடைக்கு வந்திருக்கின்றார். விடை சொல்வதற்காக உங்களுடைய பெயர்? ரின்சான். என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? தேசிய நீர்வளங்கள் வடிவமைப்பிலே காசாளராக பணியாற்றி கொண்டு. சரி, விடை சொல்லுங்கள் பார்ப்போம். பாக்கியர் மாக்கர் அவர்கள். சரியான விடை. எங்கே கரகோஷ பாராட்டுகள். மௌலவி பஷீர் அவர்களை இப்போது மேடை கிடைக்கின்றோம் பரிசினை வழங்கி கௌரவிக்க. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, 2 சுற்றுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியிலே 2வது சுற்றின் முதல் போட்டியாளரை அழைக்கின்றோம். வரிப்பத்தாஞ்சனை அல் அமீன் மகாவித்யாலயத்துடைய அணி தலைவர் ஹம்சார் சிமாம் அஹ்னப். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி தமிழோடு சம்பந்தப்பட்ட கேள்வி. தமிழ் இலக்கியத்திலே முற்றும் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? அதை அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடை அளிக்கலாம். எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. 2 அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. இளங்கோ அடிகள் என்பதே சரியான விடை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சம்மாந்திரை சபூர் வித்யாலயத்துடைய
அணி தலைவர் MFM ஃபாஸ்ரி. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, நீர் குழாய்களாக PVC குழாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கேள்வி, PVC என்பதன் விரிவாக்கம் என்ன? பொலிவாய் கார்பன். இல்லை, அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை தருகின்றோம். Polyvinyl chloride. சரியான விடை பொலிவைனஸ் குளோரைட் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் வரிப்பத்தண்டனை அல் அமீன் மகா வித்தியாலயத்துடைய மாணவி சாப்ரின் பாத்திமா சுல்ஹா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இதோ. A1 பாதை எந்த 2 பிரதான நகரங்களை இணைக்கிறது? கண்டி பதுளை. இல்லை, அதே அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். கொழும்பு கண்டி. கொழும்பு கண்டி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரி சபூர் வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளரை பார்ப்போம். அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சமாந்திரி சபூர் வித்தியாலயத்துடைய மாணவி RF ரீஸ்மா ஜைனப். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, அமெரிக்க ராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படையின் ஒருங்கிணைந்த தலைமையகம் எவ்வாறு அழைக்கப்படும்? அதே அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். மிலிட்ரி. இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். பெண்டகன் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் வரிப்பத்தண்டனை அல் அமீன் மகா வித்தியாலயத்துடைய மாணவி நைசர் இஸ்ரத் அவர்கள். உங்களுக்கான கேள்வி, த ஸ்பிரிட் ஆஃப் லோ சட்டத்தின் சாரம். த ஸ்பிரிட் ஆஃப் லோ சட்டத்தின் சாரம் என்ற அரசியல் நூலை எழுதிய பிரான்சிய சிந்தனையாளரின் பெயர் என்ன? அதை அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். Montesquieu. மொண்டஸ்கியூ என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அல் அமீன் மகா வித்தியாலயம் வரிப்பத்தண்டனை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சமாந்திரை சபூர் வித்தியாலயத்துடைய மாணவன் SM ஐயாஸ். உங்களுக்கான கேள்வி இதோ வருகிறது. முதலாவது உலக கிண்ண மகளிர் உதைப்பந்தாட்ட போட்டி 1991 நடைபெற்றது. இதில் சாம்பியனாகிய நாடு எது? அதை அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். எந்த நாடு? அமெரிக்கா. அமெரிக்கா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரை சபூர் வித்தியாலயம். இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் வரிப்பத்தண்டனை அல் அமீன் மகா வித்தியாலயத்துடைய மாணவி முகமது சலீம் பாத்திமா அஸ்ரா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, 1994 இஸ்ரேல் பலஸ்தீன் சமாதான உடன்படிக்கை எடுக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கைக்காக பலஸ்தீன் தலைவர் யாசிர் அரபாத்துக்கு எதற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? அதை அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். சமாதானத்திற்கானது என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறது சமாந்திரை சபூர் வித்தியாலயம். இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் சமாந்திரை சபூர் வித்தியாலயத்துடைய மாணவி ARF மிஸ்ரா பேகம். உங்களுக்கான கேள்வி இதோ வருகிறது. வெள்ளொளி கதிரில் 7 நிறங்கள் உண்டு. இவற்றில் நடுவில் அமையும் நிறம் எது என்பது உங்களுக்கான கேள்வி. பச்சை என்பது சரியான விடை. டிப்ஜியோர் என்பதிலே 7 நிறங்கள், அதிலே நடுவிலே வருகிறது கிரீன், பச்சை என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சமாந்திரை சபூர் வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் வரிப்பத்தண்டனை அல் அமீன் மகா வித்தியாலயத்துடைய 2ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் சாதிக் பாத்திமா துஹா. உங்களுக்கான கேள்வி, ஒட்சிசனே தகனத்திற்கு உகந்தது என்று கூறியவர் யார்? அதை அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது. எவருக்குமே புள்ளிகள் இல்லை. லாவோசியர் என்பதே சரியான விடை. இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சமாந்திரை சபூர் வித்தியாலயத்துடைய 2ஆம் சுற்றின் இறுதி போட்டியாளர் FF பாத்திமா மிகாஃபா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி ஒரு அரசியல் கேள்வி. ஒரு நாட்டின் பாராளுமன்றத்துக்குள் நுழைந்த துப்பாக்கி நபர்கள் அந்த நாட்டின் பிரதமர் உட்பட 8 பேரை கொலை செய்தனர். இந்த சம்பவம் எந்த நாட்டில் இடம்பெற்றது என்பதே உங்களுக்கான கேள்வி. அமெரிக்கா. இல்லை, அதே அணியை சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். யுக்ரைன். இல்லை, எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஹார்மோனியா என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர்.
முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. அடுத்து நாங்கள் இந்த மேடையில் உரையாற்றுவதற்காக அன்பாக அழைப்பது சம்மாந்துறை கல்வி வலயத்துடைய பிரதி கல்வி பணிப்பாளர் PM யாசிர் அரபாத் மஹிடீன் சார் அவர்களை அன்போடு இந்த மேடை கிடைக்கின்றோம். இந்த அறிவுச்சுடர் நிகழ்வு மிகவும் பிரபல்யமானது, மிகவும் முக்கியமானது. அண்மை காலங்களில் இதற்கு நீண்ட காலங்களாக அறிவு களஞ்சியம் என்ற ஒரு நிகழ்வு எங்களது வானொலியில் இடம்பெறுவது வழக்கம். அந்த வானொலி நிகழ்வில் அந்த அறிவுச்சுடரின் மூலம் பல செய்திகளையும் பல தகவல்களையும் நாங்கள் பெறக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு எங்களது வலயத்தின் 16 மிக பிரபல்யமான பாடசாலைகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களை கொண்டு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு உறுதுணையாக இருந்த ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இந்த புரையப்பத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. மாணவர்களுக்கு மத்தியில் சிறந்த அறிவாற்றலை பெற்றுக்கொள்வதோடு ஆளுமை விருத்திக்காக செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். ஏனைய வலயங்களையும் அந்த நிகழ்வு நடைபெற்று அதே போல வலயங்களுக்கு இடையிலான போட்டி நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த நிகழ்வில் மாணவர்களுக்கிடையில் நடைபெறும் இந்த நிகழ்வின் மூலம் மாணவர்கள் தங்களுக்கிடையில் உயர்ந்த அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்வதோடு நமது நாடு மற்றும் நமது சமூகம் அதே போல உலகத்தில் உள்ள அனைத்து விடயங்களையும் அவர்கள் தெளிவான முறையில் அறிந்து கொள்வதோடு அவர்கள் அதற்கு விடையளிக்கக்கூடிய பக்குவத்தையும் இங்கு பெற்றுக்கொள்வார்கள். அதன் மூலம் ஏனைய பாடசாலைகள் ஏனைய வலயங்களுக்கு இடையிலான போட்டி நிகழ்வுகளிலும் பங்கு பற்றி தங்களது சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை இங்கு ஞாபகப்படுத்தி கொண்டு எங்களது பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் என்று தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் நான் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த கடந்த வாரம் எங்களது வலய கல்வி அலுவலகத்தினால் அச்சீவர்ஸ் டே என்ற நிகழ்வு கொண்டாடப்பட்டது. அந்த நிகழ்வில் எங்களது கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் 200 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அதே போல யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் மாணவர்கள், அதே போல இணைப்பாட விதான செயற்பாடுகளில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள், 9A சிட்டிகளை பெற்றுக்கொண்ட 30 மாணவர்கள் என்று அனைவருக்கும் இங்கு விருதுகள் வழங்கப்பட்டு ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அதே போல இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளில் மாணவர்கள் மென்மேலும் வெற்றி பெற வேண்டும் என்ற விடயத்திற்கு சார்பாக இந்த நிகழ்வு நடைபெறுவதை பற்றி மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இன்று வந்திருக்கின்ற மாணவர்கள் இந்த நிகழ்வுகளில் சிறப்பான முறையில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவதோடு எங்களது வலயத்துக்கும் பெருமை பெற்று தருவதோடு ஏனைய வலயங்களிலும் போட்டி போட்டு அவர்களது அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்வதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, இரு சுற்றுகளாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற போட்டியின் முடிவை அறிய தருகின்றோம். வரிப்பத்தாஞ்சனை அல் அமீன் மகா வித்தியாலயம் 10 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இவர்களோடு போட்டியிட்ட சம்மாந்துறை சபூர் வித்தியாலயம் 45 புள்ளிகளை பெற்றிருக்கிறது.
மேலதிக 35 புள்ளிகளால் சம்மாந்துறை சபூர் வித்தியாலயம் வெற்றியீட்டுக் கொண்டது. தனது அணிக்காக அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக் கொடுத்த மாணவன் என்ற அடிப்படையிலே 25 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்து தனது அணிக்கு பலம் சேர்த்த சம்மாந்துறை சபூர் வித்தியாலயத்துடைய மாணவன் MFM ஃபஸ்ரி அவருக்கான பரிசினை இப்போது வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம். சம்மாந்துறை மட்டுமல்ல, மூதூர், கிளிநொச்சி, பொத்துவில் மற்றும் அக்கரைப்பற்று போன்ற இடங்களிலே கிளை நிறுவனங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற வெளிநாடுகளில் இருந்து வரவழைக்கப்படுகின்ற நியாய விலையில் நாடெங்கும் வழங்கப்படுகின்ற ஹார்வெஸ்ட் அறுவடை இயந்திரங்கள், அதற்கான உதிரிப்பாகங்கள், அதேபோல் டிராக்டர்களுக்கான உதிரிப்பாகங்களை வரவழைத்து நாடெங்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய பரிசினை வழங்கி கௌரவிக்க அன்போடு நாங்கள் இந்த மேடைக்கு அழைப்பது சபூர் வித்தியாலயத்துடைய முன்னாள் அதிபர் சாபிர் சார் அவர்களை இங்கே மேடை கிடைக்கின்றோம். இந்நிலையில் 2ஆம் நிலையை அடைந்த மாணவிகளுக்கான பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக சம்மாந்துறை மத்திய கல்லூரியுடைய பிரதி அதிபர் கணித பாட ஆசான் எங்கள் அன்புக்குரிய பர்சான் சார் அவர்களை இந்த மேடை கிடைக்கின்றோம். அடுத்து பரிசினை வழங்கி கௌரவிக்க அக்கறை பெற்று அப்துல் காதர் அவர்களை மேடை கிடைக்கின்றோம். அடுத்து பரிசினை வழங்கி கௌரவிக்க நாங்கள் அன்போடு இந்த மேடைக்கு அழைப்பது எங்களுடைய கல்முனை நகர மண்டப வீதி ஹனீஃபா அவர்களை இந்த மேடை கிடைக்கின்றோம். பரிசினை வழங்கி கௌரவிக்க அடுத்த பரிசினை வழங்கி கௌரவிக்க சென்ட்ரல் கேம் மத்திய மாம் பிரதேசத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய அபிமானி ஷமீம் அவர்களை அடுத்து பரிசினை வழங்கி கௌரவிக்க அழைக்கின்றோம். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மூதூர், கிளிநொச்சி, பொத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர் கேட்டீர்கள். நடத்தியவர் ARM நௌஃபீல். தயாரிப்பு AM முகமது ரலீம்.